ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேலைக்கு போகிற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான செம ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. அதுவும் இந்த மே மாதத்தில் ஒரு ஜாக் படம் அப்டேட் கூட சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்கணும்னா நிறைய விஷயம் பண்ணோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், வெயிட் பண்ணோம், காத்துட்டு இருக்கணும். கடைசியாக கிடைச்சி நம்ம கைக்கு வரத்துக்குள்ளே போதும்னு இருக்கும். ஆனால் இனிமேல் டேரெக்டாக ஏடிஎம் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் பணத்தை ஈஸியாக எடுக்கலாம். இபிஎஃப்ஓ 3.0 இப்படி ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. அது எப்போ அமலுக்கு வரப்போகுது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பிஎஃப் பணம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு ஏறி இறங்கி பல ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கி கைக்கு பணம் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதுன்னு இருக்கும். ஆனால் இப்போ உலகமே டிஜிட்டல் மயமானதுனால ஆன்லைனில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சம் டிலே ஆகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதை இன்னும் ஈஸியாக மாற்றிக்கலாம் சொல்லலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது 2026ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளே இபிஎஃப்ஓட எல்லா சேவைகளையும் முழுசாக டிஜிட்டலாக மாறப்போகுது. அதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்க திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ 3.0. இதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பிஎஃப் பணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் சில நாட்கள்லேயே பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணி அதில் பணத்தை வாங்கிக்கலாம். இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஏடிஎம் வசதி வரப்போகுது. இனிமேல் உங்கள் பிஎஃப் பணத்தை ஏடிஎம் கார்டு மூலமாகவே இல்லைனா யூபிஐ மூலமாகவே எடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பேலன்ஸில் 50% வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்க முடியும். இதுக்கு இபிஎஃப்ஓ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு ஏடிஎம் கார்டை வழங்க திட்டமிட்டிருக்காங்க. கூடவே யூபிஐ வழியாக பணம் எடுக்கிற வசதியும் அறிமுகம் செய்ய போகிறாங்க. சரி, இந்த வசதியெல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு முக்கியமான சில தகுதிகள் என்ன? முதல்ல உங்ககிட்ட யூஏஎன் நம்பர் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட உங்கள் ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே சரியாக லிங்க் பண்ணியிருக்கணும். இதில் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருந்தால் உடனே சீக்கிரமாக பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இபிஎஃப்ஓ வெளியிட்ட அறிக்கையின்படி 2026ஆம் நிதியாண்டில் மட்டும் 88,31,00,000 பிஎஃப் கிளைம்லாம் இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை விட அதிகம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 71% அப்ளிகேஷனில் வெறும் 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா முடித்து பணத்தை அனுப்பியிருக்காங்க. ஒரு செக்லீஃப் கூட அப்லோட் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி பேருக்கு பணம் போயிருக்கு. அதே மாதிரி 70,55,000 பேருக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லார் மனசுலையும் இருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் வசதி எப்போ அமலுக்கு வரும் என்பது தான். கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் இறுதிக்குள்ளே இது அமலுக்கு வரும் சொல்கிறாங்க. அப்படி வந்தால் இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து சீக்கிரமாகவே அதிகாரப்பூர்வமாக அப்டேட் வந்துடும். ஸோ எம்ப்ளாயீஸ் தங்களுடைய பணத்தை அவசர தேவைக்கு யாரையும் நம்பி இல்லாமல் அவங்களே ஈஸியாக எடுக்கிற வகையில் இபிஎஃப்ஓ எடுத்திருக்க இந்த முயற்சி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயந்தான். ஸோ மக்களே, இந்த இபிஎஃப்ஓ 3.0 அப்டேட் குறிப்பாக ஏடிஎம் யூபிஐ வசதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.